வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். நீங்க உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை மினிமம் ஓவர்லேப்போட பில்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அங்கே போகிறதுக்கு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை ஆட் பண்ணிட்டே இருந்தால் போர்ட்ஃபோலியோ மினிமம் ஓவர்லேப் இருக்கும்னு நினைக்கக்கூடாது. 10 to 12 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபிகேஷனோட இல்யூஷன் தான் கொடுக்கும். பட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மினிமல் ஓவர்லேப்போட நம்ம பில்ட் பண்ணணும்னா இலக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வச்சுருக்கணும் கிடையாது. பட் எக்விட்டி ஃபண்ட்ஸ் எதெல்லாம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்குதோ அதில் நம்ம முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது தான். சரி, ஏன் நம்ம போர்ட்ஃபோலியோவை நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் டைவர்சிஃபை பண்ண முடியாது? சப்போஸ் நீங்கள் 6 to 7 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் முதலீடு செஞ்சுருக்கீங்கன்னா இதில் சேம் ஸ்டாக்ஸ் இருந்தது, சேம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஹெவிலி பயஸ் டுவர்ட்ஸ் சேம் செக்டர்ஸாக இருந்ததுன்னா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக இருக்குது, நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன்னு நினைப்போம். பட் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ் ஏதாவது சில செக்டரில் சில ஸ்டாக்ல வந்ததுன்னா ஹையர் ப்ரொபோர்ஷன்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவும் சிவியராக இம்பாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கோட காணொலியில் நம்ம எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ் உங்களை ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் மினிமம் ஓவர்லேப்போட அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் மெயினாக எந்த பங்குகள்லாம் லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் வெல் எஸ்டாப்ளிஷ் நிறுவனங்களோடு இருக்காங்களோ அதில் முதலீடு செய்வாங்க. டிப்பிக்கலாக டாப் 100 லிஸ்டட் நிறுவனங்களாக இருக்காங்க மார்க்கெட் கேப் படி நம்ம இந்தியாவினுடைய பங்குச்சந்தையில் பார்த்தோன்னா. ஆனால் நிறைய லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் பெஞ்ச்மார்க் ஹக்கிங் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது க்ளோஸாக அவங்க நிஃப்டி 100 பெஞ்ச்மார்க்கை வச்சுட்டு ஃபாலோ பண்ணுறாங்க சிமிலர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ எசென்ஷியலாக நம்ம லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சோம்னா நமக்கு ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது ஹையர் காஸ்ட் தான் இன்கர் பண்ணுவோம். ஸோ நீங்க லார்ஜ் கேப் ஃபண்ட் ஒரு ஃபோக்கஸ்ட் அப்ரோச் ஃபாலோ பண்றாங்க அண்ட் எந்த பெஞ்ச்மார்க்கும் ஹக் பண்ணலன்னா அந்த ஃபண்ட் ஹெவியா ஓவர் வெயிட்டா இருக்கலாம் சில ஹை கன்விக்ஷன் செக்டர்ஸ் இல்ல ஸ்டாக்ஸ் மேல. ஸோ இதனால சிக்னிஃபிகண்டா அதனால பெஞ்ச்மார்க் அண்ட் பியர்ஸையும் லாங் ஹால்ல பீட் பண்ண முடியும், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட், ஒயிட் ஓக் கேபிட்டல் லார்ஜ் கேப் ஃபண்ட், குவாண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்லாம் சில லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எதெல்லாம் பெஞ்ச்மார்க் ஹக்கிங் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணாம இருக்காங்களோ அந்த பெயர்கள். நம்ம செகண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியை பார்க்கணும். இது ரொம்ப சிம்பிள். மிட் கேப் ஃபண்ட்ஸ். மிட் கேப் ஃபண்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் நம்ம க்ரோத் ஸ்டாக்ஸ் நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றதுக்காக. ஸோ நிறைய ஆக்டிவ் மிட் கேப் ஃபண்ட்ஸ் டீசென்ட் அலோகேஷன் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல வச்சிருக்காங்க. அதாவது மார்க்கெட் டவுன் டவுன் ஆகும்போது தன்னுடைய போர்ட்ஃபோலியோவை அவங்க காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸை புல் மார்க்கெட்லயும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லோ போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் இருக்கும் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்க்கு நடுவில் பார்த்தோன்னா ஒரு ஆக்டிவ் மிட் கேப் ஃபண்ட் மேனேஜர் நாளைக்கோட லீடர் அந்த 101 to 250 லிஸ்டட் ஸ்டாக்ஸில் யார் லார்ஜ் கேப் முன்னேறுவாங்க அப்படின்னு பார்த்து தான் அவங்க முதலீடு செய்வாங்க. ஸோ இவங்களுக்கு 1 to 100 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், அதுலேயே நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற டைல்யூட் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த ஓவர்லேப் பியோர் லார்ஜ் கேப் ஃபண்ட் அண்ட் பியோர் மிட் கேப் ஃபண்டுக்கு டிப்பிக்கலாக இருக்கிறது 5% to 10% தான். ரெண்டு கேட்டகரி நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா உண்மையா ஒரு டைவர்சிஃபிகேஷன் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க ட்ரூ டு லேபிள் மிட் கேப் ஃபண்ட்ஸ் யாரோட போர்ட்ஃபோலியோலாம் மிட் கேப் ஸ்டாக்ஸ்க்கு பயஸ்டா இருக்கு. இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸுக்கு லோ போர்ட்ஃபோலியோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஜென்ரலாக லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்க்கு பயஸ்டாக இருக்கிறது இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸுங்க. ஸோ இப்போ 3 டாப் மிட் கேப் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் டென்யூர் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் டேபிள் இருக்கிற மாதிரி பார்க்கலாம். சரி, அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அவங்களுடைய பணத்தை எந்த நிறுவனங்கள்லாம் அந்த டாப் 250க்கு அவுட் சைடு இருக்கோ அதில் முதலீடு செய்வாங்க. லார்ஜஸ்ட் பப்ளிக்லி ட்ரேடட் ஃபார்ம்ஸ் மார்க்கெட் சைஸ் படி. ஸ்மால் கேப் யூனிவர்ஸ் ரொம்பவே வாஸ்ட் டைவர்ஸாக இருக்கும். 4000 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அது பல்வகைப்படுத்துறதுக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கும். லோ போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்க்கு லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோட போர்ட்ஃபோலியோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிட் கேப் அப்புறம் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸோட பார்த்தோன்னா ஒரு லோ போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் வரதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எதெல்லாம் டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ணுறாங்க, லைக் வேல்யூ அப்ரோச், க்ரோத் அப்ரோச் அண்ட் 2 ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அவனோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுட்டு எதுக்கெல்லாம் ஓவர்லேப் இல்லைன்னு பார்த்துக்கணும். ஸோ 10 year ரிட்டர்ன் படி டாப்
ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு டாப் 3 இந்த பட்டியலில் நீங்கள் பார்க்கலாம். மிட் கேப் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக இல்லை பட் லிட்டில் ப்ரெசன்ஸாக இருக்குது லார்ஜ் கேப் ஸ்பேஸில், லைக் ஃபின்டெக், டெலிகாம், எக்யூப்மெண்ட் அண்ட் ஆக்சசரிஸ், ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோப் கொடுக்கும் நம்மளை வந்து போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண. எக்ஸலன்ட் ஸ்கோப் இருக்குது, டைவர்சிஃபை பண்ணி ஒரு வெல் ரவுண்டட் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறதுக்கு. சரி, நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து உங்களுடைய எடுத்துக்காட்டுக்காக தான். இது வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷனோ கிடையவே கிடையாது. உங்களோட ஓன் முடிவுகளை எடுத்துக்கிட்டு இந்த நாலேஜை வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட இலக்குக்கு தேவையான முதலீடுகளை நீங்கள் தான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ரொம்ப பாப்புலர் கேட்டகரி. இது வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகளில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் முதலீடு செய்வாங்க. மார்க்கெட் வந்து வாலடைலாக இருந்ததுன்னா ஃப்ளெக்சிபிள் ஃபண்ட் மேனேஜர் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் அவங்களோட எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 70 to 80% ஆஃப் போர்ட்ஃபோலியோ அந்த செக்மெண்ட்குள்ளே மாற்றிக்கலாம். சிமிலராக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிட் கேப் இல்லை ஸ்மால் கேப்பில் வந்ததுன்னா அலோகேஷன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இன் ப்ராக்டிஸ் வந்து நிறைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸுக்கு பயஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை வாலடைல் மார்க்கெட் கண்டிஷன்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிக்காங்க. ஸோ நிறைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸுக்கு தான் டில்டடாக இருக்குது. ஸோ அதனால போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இஷ்யூ அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் ஹையர் அலோகேஷன் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். இப்போ டாப் 3 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் அவங்களோட 10-year ரிட்டர்ன்ஸ் படி நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி யூரிக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பல்வகைப்படுத்துதல் கொடுக்கும், அதாவது டைவர்சிஃபிகேஷன் கொடுக்கும் அக்ராஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். இதுதான் வந்து வேல்யூ ஃபண்ட்ஸ். வேல்யூ ஃபண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த நிறுவனங்கள்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் கரண்ட்டாக அண்டர் வேல்யூடாக இருக்கோ, மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூ பண்ணியிருக்கோ அதில் முதலீடு செய்வாங்க. எப்படின்னா, அதாவது எந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அவங்களோட இன்ட்ரென்சிக் வேல்யூ கூட நம்ம பார்த்தோன்னா அப்படிங்கிறதா வேல்யூ ஃபண்ட்ஸ். இன்ட்ரென்சிக் வேல்யூனா இன்வெஸ்டிங் வந்து ஒரு ப்ராடர் ஃபிலாசபி. இதில் வந்து பையிங் ஆஃப் கம்பெனிஸ் அட் லோவர் ப்ரைஸ் இருக்குது அவங்களோட ட்ரூ வேல்யூவை விட. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க ஒரு அசட்டாக அவங்க ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறக்கு அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிறுவனத்தோட இன்ட்ரென்சிக் வேல்யூ ₹1 வச்சுக்கலாம் அண்ட் இதுக்கு நல்ல பஃபர் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதை 0.50 rupeesல வாங்கிட்டீங்கன்னா அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து ஈக்குவலன் டு 50% அப்படின்னு சொல்லலாம். இதுதான் சிம்பிள் இன்ட்ரென்சிக் வேல்யூனா. டாப் 3 வேல்யூ ஃபண்ட்ஸ் 10-year ரிட்டர்ன்ஸ் படி நீங்கள் இப்போ பட்டியலை ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நீங்கள் கான்ட்ரா ஃபண்ட்ஸையும் பார்க்கணும். இது வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸ் எதெல்லாம் வந்து ஃபேவர் பண்ணுது, அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது, ஓவர்லுக் பண்ணிக்க மார்க்கெட், அதை பார்த்து முதலீடு செய்கிறது தான். இது வந்து எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அண்டர் வேல்யூடாக இருக்குது அண்ட் லாங் ரன்ல பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதில் முதலீடு செய்வாங்க. நவ் ஜஸ்ட் 50 பங்குகள் தான் 55% ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட எக்விட்டி அசெட்டில் இருக்குது. நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, டைவர்சிஃபை பண்ணுறது ஸ்கீம் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணோம் அப்படின்னா ஈஸி அப்படி டைவர்சிஃபை ஆயிரும்னு நினைப்பீங்க. பட் 55% எஃபெக்ட் வந்து இருக்கும் ஸ்மால் செட் ஆஃப் 50 ஸ்டாக்ஸில். கான்ட்ரா ஃபண்ட் வந்து முதலீட்டாளர்களுக்கு டிஃபரன்ஷியேட்டட் எக்ஸ்போஷர் அண்ட் ட்ரூ டைவர்சிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் டிஃபரன்ஸ் வந்து வேல்யூ ஃபண்ட்ஸ் அண்ட் கான்ட்ரா ஃபண்ட்ஸ்க்கு நடுலன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஃபண்ட்ஸ் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற பங்குகள் எதெல்லாம் வந்து ட்ரூ வேல்யூ கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை வாங்குவாங்க. அதே சமயத்தில் கான்ட்ரா ஃபண்ட்ஸ் வந்து ஃபேவர் ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் செக்டர்ஸ் வந்து வாங்குவாங்க. வேல்யூ ஃபண்ட்ஸ் வந்து பாப்புலர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ட்ரேடிங் பிலோ ட்ரூ வேல்யூனா. பட் கான்ட்ரா ஃபண்ட்ஸ் வந்து பாப்புலர் ஸ்டாக்ஸை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வெறும் 3 கான்ட்ரா ஃபண்ட்ஸ் தான் இருக்கு லாங் ட்ராக் ரெக்கார்டோட அண்ட் எல்லாமே வந்து 10 இயர்ஸோட பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணியிருக்கு. அந்த பட்டியலை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ். இது வந்து நம்ம இன்டர்நேஷனலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அண்ட் நம்மளோட ஃபினான்ஷியல் எக்ஸை ஒரே கண்ட்ரியோட பேஸ்கெட்டில் போடாமல் அப்படிங்கிறது தான் இது அர்த்தம். நம்மளோட ஹோம் கண்ட்ரியோட எக்கானமி பூமிங்காக இருந்தாலும் ஒரு ஸ்மால் ஸ்லைஸ் வந்து நம்ம டோட்டல் குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் வெல்த்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவுடைய ஷேர் குளோபல் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் வந்து 3% ஸ்லிப் ஆயிருக்கு மே 2026ல். நீங்கள் வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸை வந்து பார்க்கலாம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு. ஏன்னா லோ கோரிலேஷன் தான் இருக்குது இந்தியா அண்ட் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்குள்ளே. அதாவது இது ஏறுனா இது இறங்கும் அப்படிங்கிற கோரிலேஷன் கம்மியாக தான் இருக்குது. நிஃப்டி 500ஓட கோரிலேஷன் 25.3% தான் இருக்குது எகெயின்ஸ்ட் S&P 500. ஸோ உங்களுக்கு வந்து எந்த நிறுவனங்கள்லாம் கரண்ட்டாக இந்தியன் செட்டப்பில் அவைலபிளாக இல்லையோ, லைக் நெட்ஃப்ளிக்ஸ், என்விடியா, ஆல்ஃபபெட், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர்
எக்ஸ்போஷர் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க இன்டர்நேஷனல் ஃபண்ட்ல வந்து முதலீடு செஞ்சீங்க, அதாவது ஃபாரின் அசெட் வாங்குது லைக் US டாலர் டினாமினேட்டட் ஸ்டாக்ஸ்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு செகண்டரி என்ஜினா இது கருதப்படும் கரன்சி ஃபிளக்சுவேஷன்ல. ருபி டெப்ரிஷியேட் ஆச்சு US டாலருக்கு எகெயின்ஸ்ட் ஆனா கன்வர்ஷன் வேல்யூ உங்களோட ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோடது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹையர் ஆக வாய்ப்பு இருக்கு. இது வந்து ருபி டெப்ரிசியேஷனுக்கு எகெயின்ஸ்டா உங்களுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் S&P 500 அகேன்ஸ்ட் நிஃப்டி 500 2020லேருந்து 2026 அப்படிங்கிற ஹொரைசான்ல பார்க்கலாம். நீங்க பார்க்குற மாதிரி இந்த டேபிளில் S&P 500 அண்ட் நிஃப்டி 500 வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல பெட்டரா பண்ணிக்காங்க. ஸோ நீங்க வந்து உங்களோட இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்ல உங்க போர்ட்ஃபோலியோக்கு வந்து ஒரு இது கொடுத்தீங்கன்னா US ஸ்டாக் மார்க்கெட்லயும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் வந்து லம்சம் அண்ட் SIP இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா RBI லிமிட்ஸ் பிரீச் பண்ணுறதுனால RBI அண்ட் SEBI வந்து ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஸ்ட்ரிக்ட் லிமிட் போட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரி கேப் $7 billion, AMCக்கு வந்து $1 billion, ஓவர்சீஸ் ETFக்கு வந்து $1 billion வந்துட்டு அவங்க செட் பண்ணிக்காங்க இந்த லிமிட்டா. ஸோ இதுதாங்க அந்த 6 டிஸ்டிங்க்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துருந்தது. இதை கம்பைன் பண்ணோம்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்பை மினிமைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் டைவர்சிஃபிகேஷனை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம போர்ட்ஃபோலியோவை கோர் போர்ட்ஃபோலியோ, சேட்டலைட் போர்ட்ஃபோலியோன்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட், கோல்ட், சில்வர், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் தான் இருக்கணும். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்லாம் நம்மளோட கோர் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கோர் அண்ட் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி. சரிங்க, இன்னைக்கோட காணொலியில் நம்ம வந்து 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ் பார்த்துட்டோம். இதில் உங்களோட ஃபேவரட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி எது? உங்களுக்கு பிடித்த மியூச்சுவல் ஃபண்ட் எது? நீங்கள் ஆல்ரெடி எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சுருக்கீங்க? என்ன ரிட்டர்ன் உங்களுக்கு வந்திருக்கு? இது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நம்ம இன்னைக்கு பேசின எல்லா விஷயமுமே வந்து உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷனும் கிடையவே கிடையாது. உங்களோட ஓன் இலக்குகள் என்ன, உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் தேவை, உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். சரிங்க, இன்னொரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.